அண்மை செய்தி. வேலூரில் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வரும் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி துணை முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கல்லூரியின் நுழைவு வாயில் கேட்டை உடைத்து மகளிர் காவல் நிலையம் வரை ஊர்வலமாக சென்ற கல்லூரி மாணவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். மாணவர்களின் போராட்டம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண். வேலூரில் பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தனியார் கல்லூரி துணை முதல்வர் மீது போலீசார் வழக்கு பதிவு மட்டுமே செய்திருந்த நிலையில் துணை முதல்வர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கைது செய்ய வலியுறுத்தி இன்றைக்கு மாணவர்கள் கல்லூரி நுழைவாயிலுடைய கேட்டை உடைத்து மகளிர் காவல் நிலையம் வரை ஊர்வலமாக சென்று மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வேலூரிலே இயங்கி வரக்கூடிய தனியார் கல்லூரியாக இருக்கக்கூடிய ஊரிஸ் கல்லூரியினுடைய துணை முதல்வராக பணியாற்றி வருபவர் அன்பழகன், அதே கல்லூரியில் பணியாற்றி வந்த 37 வயதுடைய பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் கௌரவ விரிவுரையாளர் வேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகார் தொடர்பாக வேலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு மட்டுமே பதிவு செய்ததாகவும், குறிப்பாக சம்பந்தப்பட்ட கல்லூரி துணை முதல்வர் அன்பழகன் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம் உட்பட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துவிட்டு கண் துடைப்பிற்காக அவர்கள் வைத்திருப்பதாகவும், இதுவரை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட துணை முதல்வர் அன்பழகன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, கைது செய்யவில்லை என்று வலியுறுத்தி இன்று கல்லூரியுடைய நுழைவாயில் கேட்டை உடைத்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் வரை முற்றுகை போராட்டத்தில் மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினால் அந்த பகுதி முழுவதுமாக பரபரப்பு எட்டியிருக்கிறது. தற்போது சட்டமன்றம் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைகள் செய்யக்கூடிய வழக்கில் வரக்கூடிய புகார்கள் மீது அந்த நடவடிக்கை எடுக்காமல் வைத்திருப்பதாகவும், கைது செய்யப்படுவதில்லை என்றும், ஏனென்றால் இது வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்ற நிலையில் வேலூர் மாவட்ட காவல்துறை இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் கௌரவ விரிவுரையாளர் மன ரீதியாக பாதிப்படைந்திருப்பதாகவும், பாலியல் ரீதியாக துன்புறுத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அவருக்கு நியாயம் வேண்டும், அதே போல துணை முதல்வர் அன்பழகன் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று இன்றைக்கு கல்லூரியுடைய கேட்டை உடைத்ததோடு மட்டுமல்லாமல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.